ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பாண்டியன், சோழன் எல்லாரும் பேசுகிறாங்க. பல்லவன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பல்லவனால மட்டும் அதை ஏற்றுக்கிற முடியல. அண்ணன் கல்யாணம் பண்ணால் தனியாக போயிடுமா அப்படின்னு நினச்சி அதையே நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உக்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து சேரன் வேலை விட்டு உள்ளே வர, என்னடா பல்லவா ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னவும், இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழன், பல்லவனும் பாண்டியனும், என்னடா இவன் உண்மையை கக்கிடுவானோ, உண்மையை சொல்லிட்டா அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாதே அப்படின்னு சொல்லிட்டா அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கு தோதா ரொம்பவே மூஞ்சியை சோகமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு பல்லவன். என்னடா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, சொல்லுடா என்னடா செய்யுது அப்படின்னும், இல்லைண்ணே லைட்டாக தலைவலினே அதானே அப்படின்னு சமாளிக்கிறாரு. இல்லை நீ உண்மையை சொல்லு அப்படின்னவும் உடனே சோழன் சமாளிக்க ஆரம்பிச்சிடாரு. இல்லைண்ணே அவன் இப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன், லைட்டாக தலைவலிக்குது போல் அப்படின்னு சொல்லவும், ஏன்டா தலைவலிக்குதா டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணே கொஞ்சம் நேரம் இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், கொஞ்சம் நேரம் சென்றா எனக்கு சரியாயிரும், நீ போனேன் அப்படின்னவும், ஏன்டா உனக்கு பிடிச்ச இடியாப்பம் பாயா செய்யவா அப்படின்னவும், உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லவும், என்னடா எப்பயும் நீ இடியப்பம்னாலே என் பின்னாடி ஓடியாருவ, இன்றைக்கிட்ட உனக்கு பிடிச்சதை செய்யுங்கிறேன். இல்லை நீ ஏதோ மனசில் நினச்சிருக்க, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறாப்புல. அப்போ சோழன் சொல்கிறார், ஒன்றும் இல்லைண்ணே நீ போனே, நீ போய் வேலையை பாருண்ணே, அவன் எதையோ எந்திரிச்சு தூக்கத்தில் உட்காந்துருக்கேன், அதான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து போக சொல்லிடுறாரு. உண்மைதானா அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்குறாப்புல. நிலாவும் சொல்கிறாங்க, ஆமாண்ணே அவர் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன், அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. அப்புறம் பல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, டேய் நீ காட்டி கொடுத்துடாதடா, அண்ணன் இதுக்கு சம்மதிக்காது, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு, அந்த பொண்ணும் சரின்றாச்சு, இப்போ எங்கேயும் போக போகிறதில்ல, பக்கத்தில் தான்டா இருக்க போது, நீ எதையும் சொல்லி அண்ணன் மனசை மாற்றி விட்றாதடா அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை இல்லை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு பல்லவன். அப்புறம் அந்த பொண்ணும் கால் பண்ணி பேசுகிறாங்க சேரன்ட்ட பேசையில் இவங்களுக்கு எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயம் வந்துடுது, இந்த பொண்ணு எதையாவது உளறிடுச்சுன்னா அண்ணன் இதுக்கு ஒத்துக்கிறாதே, தயவுசெய்து அது இந்த பொண்ணு இந்த தனியாக போகிறத பற்றி அண்ணன்ட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கதை வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிரித்து பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ அந்த பொண்ணு இதுவரையிலும் சொல்லலை அப்படின்ட்டு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கார்த்தியாவுக்கு சேரனுக்கு நிச்சயம் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போகுது. வேறு ஒரு பக்கம் இன்னும் 2 நாளில் நிச்சயதார்த்தம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சதும் ரொம்ப மனசு உடஞ்சி போகிறாங்க. எப்படியாவது நிலாக்கிட்ட பேசி இதை தடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. ஃபோன் பண்ணலாம்னாலும் அவங்ககிட்ட ஃபோனை அவங்க அம்மா கோபத்தில் தூக்கி உடச்சிட்டாங்க. ஃபோனுங்க அவங்க கையில் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்ம எப்படியாவது தடுத்து ஆகணும் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த நேரம் அவங்க அம்மா ஃபோனை வச்சுட்டு குளிக்க போயிடுறாங்க. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க கார்த்தியா. நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா ஃபோன் எடுக்கிறாங்க. வேறு நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து கார்த்தியா தான் பேசுகிறாங்க. நிலா கொஞ்சம் ஃபோனை தயவுசெய்து வச்சிடாதீங்க, ஏன்னா என் மேலே பயங்கர கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து நான் பேச போகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் தான் வேணாமல் முடிவாகி போச்சுல்லங்க, அப்புறம் ஏங்க மறுபடியும் நாங்கள் மறந்துருந்தாலும் நீங்கள் இடையில ஃபோனை பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கோபமாகவே கேட்குறாங்க. இந்த மாதிரி சேரன் மாமாவுக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் இப்போ அதுக்கு என்ன, அதையும் கெடுத்துடலாம் பார்க்குறீங்களா, நான் வந்துடுவேன், நான் மாமாவத்தை விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு மறுபடியும் சேரன் மாமா சோகத்துக்கு போகணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதை தானே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி படபடன்னு பொறிஞ்சு தள்ளுறாங்க நிலா. அதை கேட்டுட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தியா. கொஞ்சம் தயவு செய்து நிலா கேளுங்க நிலா, என்னட்டையும் ஃபோனில் எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே உங்கள்கிட்ட பேசியே ஆகணும், தயவு செய்து கேளுங்க அப்படின்னு சொல்லவும், சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சேரன் மாமாவுக்கு மட்டும் வேறு பொண்ணோட கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இதுதான் நான் எடுத்திருக்க முடிவு, அதை உங்களுக்கு சொல்லத்தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது என்னை கடத்திட்டு போகிறதுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணி என்னை கடத்திட்டு கூட போங்க, ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு எங்கள் அம்மா அப்பா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ,
என்னைய எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே நீங்கள் எப்படியாவது கொண்டு போனாலும் சரி, நான் வந்து சேரன் மாமா கல்யாணம் பண்ணிக்கிற அதுக்கு தான் இன்ன வரையுமே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் என்னைய தப்பாக முடிவெடுத்திருக்கீங்க. நான் வந்து ஏமாத்துனது மாதிரி. இங்கே என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னவும், எப்படியாவது என்னை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும். நான் வந்து உடனே வந்து சேரன் மாமாவை கழுத்தை நீட்ட நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னவும், ஆமாம், நான் இப்போ வந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நீங்கள் எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சேரன்ட்ட நான் வந்து சேரன் அண்ணாட்ட கலந்துட்டு, நான் எப்படியாவது இதில் எந்த மாற்றமும் இல்லையே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக இல்லை. ஆனால் வந்து சேரனோட ஒன்று சேர்த்து வச்சிங்கன்னா நான் உயிரோடு இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் கல்யாணத்துக்கு நாளே வந்து என்னுடைய சாவு தான் உங்கள் காதுக்கு வரும் அப்படின்றாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க நிலா. சரி, இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன், நீங்கள் எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் கல்யாணம் ஆகுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.